பொதுவாக எங்கள் அப்பா அம்மா இறந்த கூட நான் அவ்வளோ அழுதுனான்றது எனக்கு தெரியல. நேற்று ஒரு 3 மணி நேரம் காலையில் ஃபுல்லாக எதை பற்றி யோசனை இல்லாத அளவுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு எப்படி அவர் உண்டு பண்ணார் அப்படின்றது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு என்னென்னா, நல்ல தலைவர் கிடைக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி உடல் உபாதைகள் ஏற்பட்டு, அதுவும் அவர் அந்த கோர்ட்டு சீனில் ஃபைட் சீனில் அவருக்கு வேகத்தை பார்த்துட்டு அவர் அந்த பெஞ்சில் உட்கார்ந்து எந்திரிக்க முடியாமல் இருக்கிறது ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப, இதுக்கு முன்னாடி நான் 2-3 வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் யாருக்கும் நான் அந்த மாதிரி வீடியோ போட்டதில்லை. அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போட்டேன். அதெல்லாம் பார்க்கவே முடியல அப்படின்றதுக்காக இந்த மீம்ஸ் போட்டவங்களே ரொம்ப திட்டிருந்தேன். அது மாதிரி நல்ல ஒரு அருமையான அவங்களுக்கு ஒரு தலைவர் கிடைக்க போகிற நேரம் அவருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டது. என்னன்னே தெரியல. நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு சிந்தனை, இவ்வளோ யோசனை, இவ்வளோ அழுகை முதல் தடவையாக ஒருவேளை நம்ம வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம இருந்தனாலோ என்ன தெரியல, அப்படி ஒரு ஈர்ப்பு. இது மாதிரி இன்றைக்கி நேற்று ஒரு 11 மணி போல் கோயம்பேடு பக்கம் தான் போனேன். உள்ளே போக முடியல. இருந்தாலும் வெளியிருந்தே பார்த்தேன். அவங்களோட அன்பு ரசிகர்கள்லாம் பார்த்தா எங்கெங்கேயோ அந்த கோயம்பேடை சுற்றி அங்கங்கே காரை போட்டுட்டு தரையில் படுத்துக்கிறதா. அப்படி ஒரு சம்பாத்தியத்தை அவர் சொன்னார் பார்த்தீங்களா, தர்மம் தலைவாக்கும். அதெல்லாம் சும்மா. ஏன்னா தர்மம் இவர் மாதிரி தர்மத்துக்கே தர்மம் பண்ணவர். அதனால் அதெல்லாம் சும்மா வேடிக்கையான வார்த்தை மாதிரி தெரியும் இவர் விஷயத்தில். அப்படி இன்னும் இளைஞர்களாக ரோல் மாடலாக பெரிய வெளிநாட்டில் உள்ள ஆளுகளே பேசிக்கிட்டு நெப்போலியனை பாரு, அலெக்சாண்டரை பாருன்னு சொல்கிறதுக்கு மத்தியில் இனி வர இளைஞர்களை இவர் மாதிரி இருந்தாலே கூட அவர் ஆளுமை அந்த சிவாஜி அவர்களுடைய நினைவில் இடஒதுக்கி விடுறது, ரஜினி அவர்களுக்கு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கப்ப அது மாதிரி லாரி விரட்டி அதை ஒழுங்குபடுத்துகிற விதமாக இறங்கி கிராமத்தில், அது எங்கள் மதுரைக்கு ஒரு பெருமை. எவ்வளோக்கு எவ்வளோ சாதாரண ஒரு கலைஞனை கூட கை கொடுத்து கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ரசித்து அவங்களுக்கு தேவையான உதவி, அதாவது பெரிய ஒரு அரசாங்கம் இல்லாட்டியும் கூட தனி ஒரு மனிதனை சம்பாத்தியத்தை பூரா மக்களுக்கு செலவழித்த ஒரு அருமையான விஷயம். மறுபடியும் அவருடைய நினைவு நம்ம கூட இருக்கணும்னா அவர் பேரில் விருது கொடுக்கறது, நடிகர் சங்கத்துக்கு பேர் வைக்கிறது, என்னென்ன விஷயங்கள அவரை நம்ம கேப்டன் ஞாபகப்படுத்திட்டு. ஏன்னா கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் இப்போ 36 வருஷம் ஆகி எல்லாரும் மனசில் இருக்கிற மாதிரி கேப்டன் எல்லா காலத்துக்கும் மனசில் இருப்பார். ஏன்னா நான் அவரோட ரசிகராக கூட கிடையாது. கடுமையான கிராமத்தில் இருந்தேன் நான். அவர் அந்த காட்சிகளில் பேசும்போது, மக்களுக்காக கோர்ட்டில் பேசும்போது நெசத்திலே ஒரு ஆள் நம்மளுக்காக பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் நடிப்பாக யாருமே பார்க்க முடியும். ஏழைச்சாய் படத்தில் அவர் அப்படி அந்த மக்களோட போகும்போது ஏழைகளுக்காக பேசுகிற ஒரு காட்சியும் அது சீன் மாதிரி தெரியாது, நெசத்திலே இருக்க மாதிரி. அதனால் இன்றைக்கி நின்றுருக்கார். இன்று இளைஞர்கள்லாம் ரோல் மாடலாக ரொம்ப குறைவான படிப்பு படிச்சிருந்தா கூட நிறையா விஷயம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். அன்பை, மனித நேயத்தை அவர் பேசும்போதெல்லாம் வார்த்தை சோடனே இருக்க மேடை பேச்செல்லாம் கொஞ்சமாக கேட்டோடனே எனக்கு அழுது கண்ணை வீங்குது. என்னங்க செய்ய போகிறோம், காசு சம்பாரிச்சு என்னங்க செய்ய போகிறோம், தான் விஷயம். ஏன்னா தர்மம் தலையாக இருக்கார். இன்றைக்கி வெவ்வேறு ஊர்களில் அப்படி அழுது தீர்க்குறாங்க அப்படின்னா அதான் அவர் சம்பாரிச்ச பேர். அந்த மாதிரி அவங்க ஒரு பிரிஞ்சு வாழுகிற பிரபாகரனுக்கும் சண்முக பாண்டியனுக்கும் அவங்க அப்பாவுடைய ஆசையும் கிடச்சி அவங்கள அவங்க அப்பா மாதிரி நல்ல மனிதநேயமிக்க உள்ளார வரணும்னு சொல்லி இறைவன் அருள் புரியட்டும். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய தலைவர். இன்னும் கொஞ்சம் உடல் மட்டும் நல்லா இருந்தாருன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு ஆளுமை கிடச்சிருப்பார், ஒரு ஒழுக்கு சிலர் கிடச்சிருப்பார். அதுபோக நிறையா அவர் கேள்வி கேட்டு கோவப்படுத்தி இது வந்துட்டு ரொம்ப சங்கடப்படுத்தி அது வந்துட்டு அவர் கோவப்படுவார்னு தெரிஞ்சு அதே கேள்வியை கேட்குறது. அது மாதிரி அவரால் தாங்க முடியல.